Hello viewers. ஸோ இந்த வீடியோவில் நாம பர்சன்டேஜ் டாபிக்ல இருந்து we solve some more problems. ஸோ ப்ராப்ளத்துக்குள்ள போயிடலாம். ஸோ ராமனுடைய ஊதியம் வந்து 50% குறைக்கப்பட்டு பின்னர் 50% அதிகப்படுத்தப்பட்டது எனில் அவன் எவ்வளவு விழுக்காடு இழக்கிறான். ஸோ இங்க வந்து எனக்கு சம்பளத்தை பத்தி கொடுக்கல, ரொம்ப சிம்பிள். அப்ப நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க, என்னுடைய சம்பளம் நான் ப்ரீவியஸ் வீடியோஸ்ல சொன்ன மாதிரி 100 ரூபான்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, 50% குறைச்சிடுறாங்க. அப்ப அவனுடைய சம்பளம் எவ்வளோ, 50 ரூபா தான் இருக்கு. இப்ப என்ன பண்றாங்க, இந்த சம்பளத்துல இருந்து 50% இன்க்ரீஸ் பண்றாங்க. இப்ப இந்த சம்பளத்துல 50% இன்க்ரீஸ் பண்ணா எவ்வளவு வரும், 25 ரூபா வரும். அப்ப 50 ரூபா வாங்கிட்டு இருக்கான். இப்ப 25 ரூபா சம்பளம் ரைஸ் ஆச்சுன்னா எவ்வளவு அவன் கைக்கு சம்பளம் போகுது, 75 ரூபா. ஒரிஜினல் எவ்வளோ, 100 ரூபா வச்சிருக்கிறான். அப்ப எவ்வளவு அவன் லூஸ் பண்றான்னு பார்த்தோம்னா 25 rupees. நம்ம 100 எடுக்கிறதுனால இங்க என்ன வேல்யூ வருதோ அதை டைரக்டா போட்டுடலாம். அப்போ 25% அவன் லூஸ் பண்றான். ஆப்ஷன் சி தான் சரியான பதில். இப்போ by selling 33 meters of cloth, one gains the selling price of 11 meters. Find the gain percentage. அதாவது ஒருவர் வந்து 33 மீட்டர் துணியை விற்பதன் மூலம் 11 மீட்டருக்கான விற்பனை விலையை லாபமாக பெறுகிறார் எனில் அவரது லாப விழுக்காட்டை கண்டுபிடி. இதுல எவ்வளவு பிரைஸ்னு நமக்கு கொடுக்கல, நம்மளை கன்ஃபியூஸ் பண்ற மாதிரியே கொடுத்துருக்கிறான். இப்ப நான் என்ன எடுத்துக்கிறேன்னா, என்னுடைய இந்த விற்பனை விலை இருக்கு பாத்தீங்களா, இது 100 ரூபான்னு எடுத்துக்கிறேன். ஒரு மீட்டர் 100 ரூபான்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா அப்ப மொத்தம் எத்தனை மீட்டர் துணி வச்சிருக்கிறான், 33 மீட்டர். அப்ப அவன் மொத்தமா எவ்வளவு வித்திருக்கிறான், 3300 ரூபா வந்து வித்திருக்கிறான். புரியுதுங்களா? இப்ப இந்த 3300 ரூபா வித்திருக்கிறதுல அவன் என்ன சொல்லியிருக்கான்னா 11 மீட்டருக்கான விற்பனை விலையை லாபமாக பெறுகிறார். அப்போ 11 மீட்டருடைய விற்பனை விலை எவ்வளோ, 11 × 100 1100 ரூபா லாபம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்போ மொத்தம் வித்திருக்கிறது 3300, 1100 ரூபா லாபம். அப்போ அவனுடைய அசல் எவ்வளவு இருக்கும், 3300ல இந்த லாபத்தை கழிச்சிட்டோம்னா எவ்வளவு வரும், 2200 ரூபா தான் அவனுடைய அசல். சரிங்களா? அப்ப லாப விழுக்காட்டை கண்டுபிடி. அப்ப லாப விழுக்காடுனா லாபம் எவ்வளோ, 1100. அவன் இன்வெஸ்ட் பண்ண அசல் எவ்வளோ, 2200 × 100. இதுதான் லாப பெர்சன்டேஜ். 2 0க்கு 2 0 கேன்சல், அடிச்சோம்னா 2, இங்க அடிச்சோம்னா 50. அப்ப therefore 50% அவனுக்கு லாபம். சரிங்களா? இதை வேற எதையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். So next, if the price of gold increased by 20% on Monday and decreased by 20% on Tuesday, then what percentage is Tuesday price higher or lower than the initial price of that week? இங்கே எனக்கு பைசாவோட வேல்யூ கொடுக்கல. அப்ப தங்கத்தோடைய விலை வந்து நான் 100 ரூபான்னு வச்சுக்கிறேன். இப்ப எனக்கு என்னவாகுது, திங்கக்கிழமை 20% இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப இதுல 20%ங்கிறது 20 ரூபா. அப்போ அவனுக்கு அன்னைக்கு விற்பனை எவ்வளோ, 120. இப்போ இதுல என்ன பண்ணிட்டாங்க, டியூஸ்டே 20% குறைச்சிடறான். 1%னா 10%னா 12 ரூபா. அப்ப 20%னா 24 ரூபா கம்மி ஆகுது. அப்போ 120ல இருந்து 24 ரூபாயை கம்மி பண்ணிடுங்க. எவ்வளவு வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 96 ரூபான்னு வருது. அப்போ இதுதான் திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை முடிவுல தங்கத்துடைய வேலை. இப்போ திங்கட்கிழமை கம்பேர் பண்ணக்குள்ள, அதாவது வாரத்தின் முதல் நாள் தான் இங்க கொடுத்துருக்காங்க. அப்ப அதுக்கு இதுக்கு எவ்வளவு வித்தியாசம், 100 ரூபா இருந்தது, இப்ப 96 ரூபா விக்குது. எவ்வளவு கம்மியா இருக்கு, 4 ரூபாய். அப்ப 4% குறைவு. 100 ரூபான்னு எடுக்கக்குள்ள இந்த டிஃபரன்ஸ் வேல்யூவை நீங்க டைரக்டா பெர்சன்டேஜ்ல போட்டுக்கலாம். அது வந்து ஒன் ஆஃப் த ட்ரிக்ஸ். சரிங்களா? அப்போ ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியான பதில். இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா, அபிராமி ஒரு பயணப்பையை ரூபாய் 2730 கொடுத்து வாங்குகிறார். அவ்விலையில் 5% மதிப்பு கூட்டு வரியும் அடங்கியிருக்கிறது. மதிப்பு கூட்டு வரியை சேர்க்காமல் பணப்பையின் விலை என்ன? சரிங்களா? இது வந்து ரொம்ப எளிமையான கொஸ்டின் தான். இப்போ அந்த 5% டாக்ஸையும் சேர்த்துதான் இந்த அமௌண்ட் சொல்றாங்க. சரிங்களா? அப்போ 1.05 டைம்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2730. 5% கூட இருக்கு. அப்ப 105/100 வந்து என்னன்னு போடலாம் நானு, 1.05 அப்படின்னு என்னால போட முடியும். சொல்றது புரியுதுங்களா? ஸோ இப்போ இதோட வேல்யூ தான் வந்து எனக்கு தெரியணும். சரிங்களா? இது ரெண்டு விதமா நான் சால்வ் பண்ண முடியும். சரிங்களா? ஒன்னு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2730 டிவைட் பை 1.05 அப்படின்னு போடலாம். சரிங்களா? அப்படி இல்லைன்னா நம்ம
ட்ரிக்ஸ் யூஸ் பண்றோம் பாத்தீங்களா, பெர்சன்டேஜ் வச்சு, அதை வச்சியும் போடலாம். சரிங்களா? ஸோ இப்போ இங்க ட்ரிக்ஸ் அப்படின்னு வரக்குள்ள இப்போ நமக்கு 5%, அதாவது இதுதான் அதோடைய ஒரிஜினல் விலை. இங்க இந்த 4 ஆப்ஷன்ல இப்போ ஏதாவது ஒரு ஆப்ஷன் எனக்கு ரேண்டமா எடுத்துக்க, இப்போ 2 600 ரவுண்ட் ஆஃப் நம்பரை நம்ம ஈஸியா எடுத்துக்கலாம். இப்போ இதுல வந்து 10% அப்படிங்கிறது வந்து எவ்வளோ? 260 ரூபா. சரிங்களா? அப்போ இதுல பாதி தான் வந்து எனக்கு என்னவா இருக்கும்? 5%. அப்ப எவ்வளவு வரும்? 130 ரூபா வரும். சரிங்களா? இப்ப 130 இந்த ஒரிஜினல் விலை கூட ஆட் பண்ணிக்கங்க. எல்லாம் கிடைக்குது 2 600, அது கூட 130 ஆட் பண்ணீங்கன்னா 2 730. ஆப்ஷன் டி தான் வந்து சரியான பதில். நான் ரேண்டமா தான் எடுத்தேன். நீங்க எந்த நம்பர் வேணாலும் எடுக்கலாம். சரிங்களா? இப்ப 2 700ன்னு எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இதுல 10% அப்படிங்கிறது வந்து எவ்வளவு வரும்? 270. இப்போ அதுல பாதி வந்து எனக்கு எவ்வளவு வரும்? விச் இஸ் ஈக்குவல் டு 135ன்னு வரும். சரிங்களா? அப்ப இது கூட 135 ஆட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? 2800 சில்லற போயிடும். சரிங்களா? சோ அப்ப மாதிரி நம்ம ரேண்டமா போடுறதுதான். சோ நீங்க ஃபார்முலா யூஸ் பண்ணி போடலாம். இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். பட் கம்பேர் டு திஸ் இது வந்து உங்களுக்கு ரொம்ப எளிமையா இருக்கும். சப்போஸ் இந்த இடத்துல 2600 வரல, அதிகமா போகுதுன்னா வர ஆன்சர் 2500 விட கம்மியா இருக்கணும். அப்படிங்கக்குள்ள ஆப்ஷன் பி அப்படி போகலாம். இல்ல வர ஆன்சர் கொஞ்சம் தான் டீவியேஷன் இருக்கு அப்படின்னா 2600 விட கொஞ்சம் அதிகமா இருக்கும் அப்படின்ட்டு அடுத்த ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இப்படிதான் வந்து இதை நீங்க எலிமினேட் பண்ற மாதிரி இருக்கும். தொழிலாளி ரூபாய் 11,250 ஊக்கத்தொகையாக பெறுகின்றார். இத்தொகை அவர் தம் ஆண்டு வருமானத்தில் 15% எனில் அவரின் மாத வருமானம் என்ன? அதுதான் கேக்குறாங்க. அதாவது 15% ஆஃப் டோட்டல் அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு 11,250 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ இதை 15ஆல அடிச்சோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். 7 15 105, மீதி 7 5 750. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ வரும்? 75,000 ரூபாய். இது வந்து அவருடைய வருட சம்பளம். சரிங்களா? அவன் என்ன கேட்டிருக்கிறான்? மாத வருமானம் கேட்டிருக்கிறான். அப்ப இதை வந்து 12ஆல அடிச்சா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். சரிங்களா? அப்ப அடிச்சா எனக்கு என்ன கிடைக்கும்? 6 12 72, மீதி 30. அப்ப எனக்கு என்ன கிடைக்குன்னா 2 12 24. சரிங்களா? மீதி 6 5 12 60. அப்ப 662 50. அப்ப ஆப்ஷன் டி தான் வந்து சரியான பதில். அடுத்தது, இது எண்களின் கூடுதலானது இரண்டாவது எண்ணில் 116 2/3% ஆஃப் சதவீதம் எனில் முதல் எண்ணிற்கும் இரண்டாவது எண்ணிற்குமான விகிதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ இந்த சம்மை வந்து நம்ம எப்படி அப்ரோச் பண்றது அப்படிங்கறது தான் பார்க்கணும். இப்போ இரு எண்களின் கூடுதல், இப்போ எக்ஸ் ஒய் அப்படின்னு 2 நம்பர் எடுத்துக்கலாம். சரிங்களா? இது வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 116 2/3% ஆஃப் செகண்ட் நம்பர் வந்து என்னது? ஒய். இதுக்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்ட்டாங்க. அப்ப இதோடைய ரேஷியோ என்ன? இதுதான் வந்து என்னுடைய கொஸ்டின். அப்ப therefore இதை நான் எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இட் இஸ் வெரி சிம்பிள். இதை வந்து நான் ரீஅரேஞ்ச் பண்ணிடுறேன். ஸோ அப்ப எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதை மல்டிப்ளை பண்ணுங்க. 3 × 116, 3 × 100 300, 3 16 48, 348 + 2 350. 350 டிவைட் பை 3 பெர்சன்டேஜா இருக்கிறதுனால, சரிங்களா, இதை நான் வந்து என்ன பண்றேன்னா 100ஆல வகுத்துறேன். சரிங்களா? இன்டூ ஒய். இதுதான் அதோடைய கரஸ்பாண்டிங் வேல்யூ. ஒரு பூஜ்ஜியத்துக்கு ஒரு பூஜ்ஜியம் அடிச்சிருங்க. 5ஆல் அடிச்சீங்கன்னா 2 5 10. சரிங்களா? 7 5 35. சரிங்களா? அப்ப என்ன கிடைக்குன்னா 7/6y which is equal to x plus y. இப்போ இந்த y ஈக்குவல் இந்த இடம் கொண்டு போயிருங்க. அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? x minus x is equal to 7/6y minus y. இதை சிம்பிளிஃபை பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? y/6. இது வந்து x.
இப்போ முதல் எண்ணிற்கும் இரண்டாவது எண்ணிற்குமான விகிதம் அப்படின்னா எக்ஸ் பை ஒய் விச் இஸ் ஈக்குவல் டு 1/6 அப்படின்னு போடலாம். அந்த ஒய் அந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன் எக்ஸாம்பிள். அப்ப therefore x is to y which is equal to 1:6. அப்ப ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். இப்ப அடுத்த சம் பாருங்க. இரண்டு எண்கள் மூன்றாம் எண்ணிலிருந்து முறையே 10% மற்றும் 15% குறைவாக உள்ளது எனில் அந்த இரு எண்களின் விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இப்போ எனக்கு ரெண்டு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கலாம். எக்ஸ் ஒய் அப்படின்னு ரெண்டு நம்பர் இருக்கு. மூணாவது நம்பர் நான் இசட்னு எடுத்துக்கிறேன். அப்போ எக்ஸுங்கிற நம்பர் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 10% லெஸ் கம்மியா இருக்கு. இட் should be 10% லெஸ். அதே மாதிரி இது வந்து 15% லெஸ். இதுதான் மீனிங். சரிங்களா? இப்போ இசட்ங்கிறது 100% வச்சுக்கலாம் ஒரு நம்பர். இப்போ 10% லெஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? 90% ஆஃப் இசட் தான் எக்ஸ் உடைய வேல்யூ. இது 85% ஆஃப் இசட் தான் வந்து ஒய் உடைய வேல்யூ. சரியா? இப்போ எக்ஸ் இஸ் டு ஒய் கேக்குறாங்க. அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? 90:85 அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ இது அந்த இடத்துல என்ன கிடைக்கும்? 18:17 கிடைக்கும். அப்ப ஆப்ஷன் டி தான் சரியான பதில். சரிங்களா? இப்ப நம்முடைய அடுத்த சம் பாத்தீங்க அப்படின்னா எக்ஸின் வருமானத்தில் 5% ஆனது ஒய்யின் வருமானத்தில் 15%த்திற்கு சமம். 10% ஒய்யின் வருமானம் 20% இசட்டின் வருமானத்திற்கு சமம். இங்கு இசட்டின் வருமானம் 3000 எனில் எக்ஸ் ஒய் இசட் அவர்களின் மொத்த வருமானம் எவ்வளவுன்னு கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா? அது ரொம்ப சிம்பிள். 5% ஆஃப் எக்ஸ் வந்து ஈக்குவல் டு 15% ஆஃப் ஒய். இதுக்கு ஈக்குவல்ட்டா. சரிங்களா? அதே மாதிரி 10% ஆஃப் ஒய் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கு? 20% ஆஃப் இசட் அவருடைய வருமானத்துக்கு ஈக்குவலா இருக்கு. இப்போ இசட்டுடைய வருமானம் வந்து 3000 அப்படின்ட்டாங்க. அப்போ நம்ம ஈஸியா ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பர்சன்டேஜ் வரக்குள்ள கீழே ரெண்டு பக்கமும் 100 100ன்னு போடணும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா 10y which is equal to 20 into இசரோட வேல்யூ வந்து எவ்வளவு வரும்? 3000 வரும். ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிட்டா ஒய்யோட வேல்யூ எவ்வளோ? 6000. சரிங்களா? இப்போ இந்த 6000த்தை இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 5 into x which is equal to 15 into 6000. ஸோ அடிச்சா கிடைக்கும் 3. அப்போ 3 18,000. சரிங்களா? 3 பேரோட மொத்த வருமானம் கேட்கறாங்க. இவனது 18,000. ஒய் இது 6. அப்போ 24. இசரோட வருமானம் 3. அப்போ மொத்தம் 27. அப்போ 3 பேரோட மொத்த வருமானம் வந்து 27,000. சரிங்களா? ஸோ அடுத்தது வந்து நம்ம பார்க்கணும். ஆல்கஹால் 20% உள்ள 5 லிட்டர் திரவ கலவையோடு 1 லிட்டர் தண்ணீர் சேர்க்கப்படுகிறது. புதிய கலவையில் ஆல்கஹால் எத்தனை சதவீதம் உள்ளது? சொல்றது புரியுதுங்களா? அதாவது ஒரு வாட்டர்ல வந்து 20% வந்து ஆல்கஹால் இருக்குன்னு சொல்லிட்டான். இப்போ நான் அடிஷனலா தண்ணி கலக்குறேன்னா எனக்கு ஓவரால் குவான்டிட்டி வாட்டர் வந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா இந்த ஆல்கஹாலோட பெர்சன்டேஜ் என்னவாகணும்? குறையணும். அப்போ சி வர வாய்ப்பே கிடையாது. சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5 லிட்டர் இருக்கு. சரிங்களா? இப்போ இதுல 20% ஆல்கஹால் உள்ளது. அப்படின்னா 20%னா 10% அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இட் should be half a liter. சரிங்களா? அப்போ 1 லிட்டர் 20%னா 1 லிட்டர். இப்போ வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 1 லிட்டர் வாட்டரை அடிஷனலா ஆட் பண்றாங்க. அப்போ மொத்தம் எத்தனை லிட்டர் இருக்கு குவான்டிட்டி? இப்போ 6 லிட்டர் இருக்கு. ஆல்ரெடி எனக்கு எவ்வளவு இருக்கு? 1 லிட்டர் ஆல்கஹால் இருக்கு. இப்போ 1 லிட்டர் ஆல்கஹால் டிவைட் பை இப்போ வந்து புதுசா எவ்வளவு குவான்டிட்டி இருக்கு? மொத்தம் 6 லிட்டர். ஏன்னா ஆல்ரெடி 5 லிட்டர் இருக்கு. இப்போ 1 லிட்டர் தண்ணி ஊத்திருக்காங்க. பெர்சன்டேஜ்ல கன்வெர்ட் பண்ணோம்னா இன்ட்டு 100. இப்ப அடிச்சோம்னா 2 6 இங்க 50. இப்ப இதை சிம்பிளிஃபை பண்ணா என்ன கிடைக்கும்? 16 2/3% கிடைக்கும். அப்ப ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். இப்ப அடுத்த சம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு வியாபாரியானவர்
தன்னிடம் உள்ள பொருட்களை அடக்க விலையை விட 20% கூடுதலாக விலை நிர்ணயம் செய்து குறிப்பிட்டு பின் 10% தள்ளுபடியில் விற்பனை செய்கிறார் எனில் அவரது லாப சதவீதம் என்ன? இது ரொம்ப சிம்பிள். எந்த வேலையுமே குடுக்கலன்னா நான் என்ன சொல்லியிருந்தேன்? பொருளுடைய விலை ₹100 வச்சுக்க சொன்னேன். இப்ப அவன் என்ன பண்ணிருக்கிறான்? 20% மார்ஜின் வச்சுட்டான். இப்ப 20%னா எவ்வளோ? ₹20 என்ன பண்ணிட்டாங்க? இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இப்ப அந்த பொருளோட விலை எவ்வளோ? 120. இப்ப 120 அவன் எவ்வளவு கொடுக்குறான் டிஸ்கவுண்ட்? 10% கொடுக்குறான். அப்ப எவ்வளவு வரும்? ₹12 டிஸ்கவுண்ட் சொல்றான். சரிங்களா? அப்போ எவ்வளவு ஆகும்? 120ல ₹12 போச்சுன்னா ₹108 அந்த பொருளை விற்கிறான். ஒரிஜினல் விலை எவ்வளோ? ₹100. அப்ப எவ்வளவு லாபம்? 8. அப்ப 8% தான் ஆன்சர். சோ இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா, a man spends 75% of his income. His income is increased by 20% and he increased his expenditure by 10%. His savings are increased by. அகைன் இதுல பாத்தீங்கன்னாலும் எனக்கு அந்த குறிப்பிட்ட டேட்டா வந்து தெளிவா கொடுக்கல. அகைன் நான் என்ன எடுத்துக்கிறேன்? அந்த மனிதனுடைய வருமானம் ₹100 எடுத்துக்கிறேன். அதுல எவ்வளவு செலவு பண்றான்? ₹75 செலவு பண்றான். அப்ப ஸ்பெண்ட் வந்து எவ்வளோ? ₹75 வந்து செலவு பண்ணிடுறான். சரிங்களா? இப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதுல அவனுடைய இன்கம் வந்து 10% இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ₹10 இன்க்ரீஸ் ஆகும். அப்ப அவனுடைய ஒரிஜினல் வருமானம் எவ்வளோ? ₹110. 10% இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இப்ப இந்த டேட்டா முடிஞ்சிருச்சு. அண்ட் ஹி இன்க்ரீஸ் இஸ் எக்ஸ்பென்சர் பை 10%. இப்போ ₹75 ஸ்பெண்ட் பண்றான். இதுல 10% அப்படிங்கிறது எவ்வளோ? ₹7,000. கரெக்ட்டுங்களா? அப்ப இந்த ₹75ல ₹7,000 ஆட் பண்ணிக்கிட்டா அவனுக்கு எவ்வளவு கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ₹82.50 அவன் செலவு பண்ற அமௌண்ட். சரிங்களா? இப்போ அவன் எவ்வளவு சேவிங்ஸ் பண்றான் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கேஸ்ல பாத்தீங்கன்னா ₹25 சேமிக்கிறான். ஏன்னா ₹75 செலவு பண்ணிட்டா மீதி ₹25 சேமிக்கிறான். இப்போ ரெண்டாவது கேஸ் பாருங்க, அவனுக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ₹110 வருமானம். சரிங்களா? இப்ப எவ்வளவு சேவிங்ஸ் கொடுத்திருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 27.5. சரிங்களா? இதுதான் வந்து அவன் சேமிக்கக்கூடிய கரஸ்பாண்டிங் பெர்சன்டேஜ் அமௌண்ட். சோ இப்ப பாத்தீங்கன்னா பழையதுக்கும் இதுக்கும் அவன் எவ்வளவு சேமிக்கிறான்? ₹2.50 கூட சேமிக்கிறான். இதுதான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சொல்றது புரிஞ்சுங்களா? பழைய வேல்யூ எவ்வளவு? அது 25 into 100. சரிங்களா? அப்ப பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்கு? அடிச்சோம்னா 10 10% வந்து எனக்கு அவனுடைய சேவிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ₹25 இருக்கு. அதுல 10% எவ்வளவு? ₹2,000. அப்ப ₹27.50. அப்ப ஆட்டோமேட்டிக்கா 10% வந்து ரைஸ் ஆயிருக்கு. ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் வெரி கிளியர். நம்ம சொன்ன மாதிரி தான் பெர்சன்டேஜ் பொறுத்த வரைக்கும் நீங்க ஃபார்முலாஸ் மனப்பாடம் பண்ணணுங்கிற எந்த நெசசிட்டியுமே இல்லை. நம்ம சொன்ன அந்த லாஜிக் படி அப்ளை பண்ணீங்கன்னா எந்த ஃபார்முலாவும் யூஸ் பண்ணாம நம்மளால எளிமையா என்னுடைய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும். ஸோ நம்மளுடைய சேனல்ல போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப எளிமையா இருந்ததுன்னா நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்மளுடைய சேனலை ஷேர் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதுக்கு சொல்யூஷன் வந்து எளிமையா வேணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா அந்த கொஷினை நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. அதுக்கான சொல்யூஷன் நம்மளுடைய சேனல்ல கூடிய சீக்கிரம் போடப்படும். தேங்க்யூ.